Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச். இது வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மேங்கோ ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி செயினாக வந்து நம்ம போடணும். உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ட்ராயிங் பண்ணி வந்து குட்டி குட்டி செயினாக போட்டிருக்கேன். மேக்ஸிமம் இந்த ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ப்ளவுஸை கூட வந்து கிராண்ட் லுக்காக காமிக்கிறது தான் இந்த ஸ்டிச்சு. இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ராயிங் பண்ணி போடுறேன். ஆனால் நான் ப்ளவுஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பண்ணாமே ரேண்டமாக போடுவேன். ஏன்னா அப்படி பண்ணும்போது நமக்கு கரெக்டாக அந்த இது வந்து வரும். இப்போ ட்ராயிங் பண்ணி போட்டோம்னா அந்த லைனில் தான் நம்ம போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் ட்ராயிங் பண்ணாமல் போட்டு பாருங்களேன், நம்மளே வந்து ஹேண்டு நமக்கு எப்படிலாம் போதோ நம்மளே ஒரு ரொட்டேஷனில் கொண்டு போயிடுவோம். ஆனால் என்ன மேக்ஸிமம் என்ன பார்க்கணும், அந்த வளைவு வந்து நல்லா கொண்டு வரணும். நான் அந்த வளைவு எப்படி கொண்டு வரேன் பாருங்க. ஸோ அந்த வளைவு நீங்கள் நல்லா கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் ஃபில்லிங்கோட ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து அந்த வளைவு வந்து நல்லா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே வந்து போட்டுட்டு வருவாங்க. நான் இங்கே சொல்லிக் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்துருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமே வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல வளைவு வந்து நல்லா கொடுங்க. ஸோ அந்த மேலே வந்து அந்த செயின் அதேமாரி மேக்ஸிமம் குட்டி குட்டி செயினாக போடுங்க. ரொம்ப பெரிய பெரிய செயினாக போடும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பேக் வந்து லூப் அடிக்கும். ஸோ எப்படி சொல்கிறது, லூப்னா இப்போ நம்ம ஒரு மிஷினில் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு எப்படி இதுவாகுது, ஒரு மாதிரி பேக்கில் வந்து ஒரு த்ரெட் வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து வரும். இதுவும் சேம் அதே தான். இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கும்போது நமக்கு லூப் அடிக்கும். ஸோ நீங்கள் வந்து குட்டி குட்டி செயினாக போடும்போது உங்களுக்கு லூப் அடிக்காது. நீங்கள் நல்லா வந்து அழகாக பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன இன்னொரு டிப்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் இஷ்டம், நீங்கள் வந்து ப்ளவுஸ் பண்ணுறீங்க, ஒரு சில பேருக்கு வந்து கையில் வரைய தெரியாது, ரேண்டமாகவும் போட தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு பின்ட்ரெஸ்ட்டில் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்குது. பின்ட்ரெஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் வாட்டர் ஃபில்லிங் இமேஜ் பிளாக் பிரிண்ட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய வாட்டர் ஃபில்லிங்லேயே வந்து கேப் பெருசாகவும் குட்டி குட்டி சைஸாகவும் இல்லை சின்ன ரொம்ப பொடி வாட்டர் ஃபில்லிங்காகவும் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து இமேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் பிரிண்ட் அவுட் வந்து நம்ம இப்போ ஹேண்டுக்கு வந்து சின்னதாக போட போகிறோம் அப்படின்னா A4 எடுத்துக்கோங்க. நல்லா பெரியஸாக போட போகிறோம், பேக் நெக்குக்கெலாம் நான் வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து A3 பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி எப்பயும் போல் வந்து பட்டர் பேப்பரை, அதாவது பட்டர் பேப்பரில் வரையணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஒயிட் கார்பன் பேக்கில் வச்சுட்டு ஸோ நீங்கள் அது மேலே வந்து ட்ராயிங் பண்ணாலே போதும். சரிங்களா? இது ஒரு டிப்ஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எனக்கு வரைய தெரியலக்கா, நான் என்ன பண்ணுவேன், எப்படி எனக்கு வேறு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்குற ஐடியா இது தான். இப்போது வரைய தெரிஞ்சவங்க ஃப்ரீ ஹேண்டில் வந்து ஒயிட் பென்சிலில் வரைஞ்சிப்பாங்க, வரைஞ்சிட்டு அதுக்கு மேலேயே போடுவாங்க. மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுவேன்னா வரையாமல் தான் போடுவேன். ஏன்னா வரையாமல் போட்டால் தான் எனக்கு ஃப்ரீயாக வரும். சரி, இப்போ உங்களுக்கு சொல்லி தரணுமே, உங்களுக்கு வந்து அது புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் இதை வந்து போட்டு காட்டுறேன். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குட்டி குட்டி செயினாக போடுங்க. ரொம்ப பெரிய பெரிய செயின் போடாதீங்க. பெரிய செயின் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக லூப் விழும். ஸோ லூப் விழுந்தது அப்படின்னா அதனோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் பார்க்க உங்களுக்கு ஃபினிஷிங்காக வேணும், நல்லா வந்து அழகாக அந்த வளைவுலாம் நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் இப்படி தான் போடணும். அது இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து நம்ம மேங்கோவில் தான் போடணுன்னு அவசியம் இல்லை, நம்ம என்ன டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து சும்மா ரேண்டமாக அது வந்து ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டிருந்தேன். ஸோ உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன வேணாலும் ட்ரா பண்ணிவிட்டு என்ன வேணாலும் இதிலே வந்து ஒரு டிசைன் கொடுக்கலாம். இப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு டிசைன்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஒர்க்கும் நீங்கள் அதாவது எப்படி சொல்கிறது, ஸ்கல்ப்சர் மாதிரி, அதாவது இமேஜ். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இமேஜ் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணிட்டு பண்ணலாம். இல்லை நான் வந்து சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துட்டேன், ஜெர்ரி அவுட்லைன் கொடுத்துட்டேன், அதுக்கு நடுவில் நான் வந்து இதை வந்து ப்ளவுஸ் வந்து கிராண்ட் லுக்காக காட்ட போகிறேன்னா ஸோ அப்போ நீங்கள் வாட்டர் ஃபில்லிங்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வாட்டர் ஃபில்லிங் போட்டுகிட்டே வரும்போதும் பீட்ஸும் நடுவில் வச்சுட்டு வரலாம். ஸோ அது ஒரு லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ்லேயும் வாட்டர் ஃபில்லிங் போடலாம், அது ஒரு லுக்காக இருக்கும். இப்போ நம்ம ட்ரா பண்ணிடுறோம், நீங்கள் சுகர் பீட்ஸ்லேயே வாட்டர் ஃபில்லிங்கும் பண்ணிட்டு வரலாம், அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா சுத்தமாக த்ரெட்டு வராதவங்க சுகர் பீட்லேயே வாட்டர் ஃபில்லிங் போட்டு கூட கிராண்ட் லுக்கு பண்ணிவிடுவாங்க ப்ளவுஸை. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் முடிக்க போகிறேன். சென்டர் பாயிண்ட்டை ஃபுல்லாமே வந்து முடிச்சாச்சு. அதை சுற்றி வந்து நான் வந்து செயின் ஸ்டிச்சும் போட போகிறேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் பார்க்க வந்து நீட் லுக்காக இருக்கும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையாக அந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான பேசிக் வீடியோஸில் சந்திக்கலாம். அதுக்கு அடுத்து அட்வான்ஸ் போகலாம். ஃபஸ்ட்டு பேசிக் முடிச்சிடலாம். என்னோடய ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேசிக்ஸ் வீடியோ இருக்குது.
ஸ்டார்டிங்லேருந்து நாட் எப்படி போடுறது, செயின் ஸ்டிச் எப்படி போடுறது, வாட்டர் ஃபில்லிங், லோடு, லாங் அண்ட் ஷார்ட்டு, பட்டன் ஹோல். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது, பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்களும் வந்து பார்த்து கற்றுக்கோங்க. இதில் எனி டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கேளுங்க. அதாவது ஆரி எம்ப்ராய்டரி, பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ் அதுக்குள்ளே போனீங்கன்னா, ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா பேசிக்குன்னே தனியாக வீடியோஸ் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்து எங்கே இருக்குது வீடியோ தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா நான் இதுக்குன்னே தனியாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக் வீடியோஸ் அண்ட் அட்வான்ஸ் வீடியோஸும் ஒரு 10 வீடியோ இருக்கும். இனிமேல் தான் ஒன்று ஒன்றா எடுத்து வந்து நான் போட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வாட்டர் ஃபில்லிங் வந்து முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? எப்படி இருக்குது? பை பை.